இயற்கை அன்னை தனது வற்றாத பேரன்பை நிலத்தின் மீது கவிதையாய் வடித்த இடம் கொல்லிமலை. சங்க இலக்கியங்கள் கொல்லிப்பாவை என வியந்து போற்றிய இந்த மாமலையின் மடியில் ஒரு வெள்ளை நதி வானத்திலிருந்து விழுவதை பார்த்திருக்கிறீர்களா? அதுதான் ஆகாய கங்கை. 1000 அடி உயரத்திலிருந்து ஆர்ப்பரிக்கும் இந்த அருவியின் இரைச்சல் ஒரு மௌனமான மலையின் ஆதி சங்கீதம். வாருங்கள், மேகங்களின் ஊடே ஒரு பயணம் செல்வோம். புறநானூறு முதல் ஐங்குறுநூறு வரை தமிழின் தொன்மையான நூல்கள் கொண்டாடும் நிலம் இது. வல்வில் ஓரி எனும் குறுநில மன்னன் ஆண்ட மலை. சங்கப் பாடல்கள் இந்த மலையை தெய்வம் உறையும் இடமாக கருதின. மணிநீர் அருவி மலைப்பக்கத்து ஓங்கி என்ற வரிகளை மெய்ப்பிக்கும் விதமாக ஐயராற்று நதியின் நீரானது விண்ணிலிருந்து மண்ணுக்கு பாய்கிறது. இங்குள்ள ஒவ்வொரு துளியும் தமிழ் மண்ணின் வீரத்தையும் ஈரத்தையும் சுமந்து நிற்கிறது. ஆகாய கங்கையை தரிசிப்பது என்பது ஒரு தேடல். 1000ற்கும் மேற்பட்ட படிகள். கீழே இறங்க இறங்க காற்றின் வாசம் உங்கள் சுவாசத்தை நிரப்பும். மலையின் ஆழத்திற்குள் நீங்கள் செல்ல செல்ல உலகத்தின் இரைச்சல் மறைந்து அருவியின் ஓசை மட்டும் இதயத் துடிப்பாக மாறும். ஒவ்வொரு அடியிலும் பாறைகளின் குளிர்ச்சியும் மூலிகை மரங்களின் காற்றும் உங்களை தழுவும். இது வெறும் நடைபயணம் அல்ல, ஒரு தவம். அந்த தவத்தின் இறுதியில் நீங்கள் காண்பது ஒரு பேரதிசயம். இதோ ஆகாய கங்கை. சுமார் 300 அடி உயரத்திலிருந்து பொங்கி வழியும் பால் கடல். பாறைகளில் மோதித் தெறிக்கும் இந்த நீர்த்துளிகள் உங்கள் முகத்தில் படும்போது ஏற்படும் சிலிர்ப்பு சொல்லில் அடங்காதது. சுற்றிலும் வானுயர்ந்த மலைச்சரிவுகள், நடுவே விண்ணை பிளந்து வரும் இந்த நீர்வீழ்ச்சி பார்ப்பதற்கு பூமிக்கு வந்த ஒரு தேவலோகம் போலவே காட்சி தரும். இந்த தீர்த்தம் கொல்லிமலையின் நூற்றுக்கணக்கான மூலிகைகளை கழுவி வருவதால் இதில் நீராடுவது உடலுக்கும் மனதிற்கும் ஒரு புது பொலிவை தரும் என்பது ஐதீகம். ஐதீகம் மட்டுமல்ல, யதார்த்தமும் கூட. அருவியின் அருகிலேயே உரைகிறான் அறப்பளீஸ்வரன். 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த ஆலயம் ஆகாய கங்கையின் புனிதத்தை இன்னும் அதிகமாக்குகிறது. அருவியின் இரைச்சலும் ஆலயத்தின் மணி ஓசையும் சங்கமிக்கும் இந்த இடம் ஒரு அமைதி பள்ளத்தாக்கு. கொல்லிமலை என்பது ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு. ஆகாய கங்கை என்பது வெறும் அருவி மட்டுமல்ல, அது நிலத்தின் தாகம் தீர்க்கும் ஆகாயத்தின் பரிசு. இயற்கையையும் வரலாற்றையும் ஒரு சேர சுவாசிக்க விரும்பும் எவருக்கும் ஆகாய கங்கை ஒரு வாழ்நாள் அனுபவம். இந்த புனித நதியின் சாரலில் நனைந்து மலையின் மௌனத்தை கேட்டு திரும்புவோம்.